திருவாரூரில் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் டிரான்ஸ்பார்மர்களை திருடி விற்பனை செய்த திருடர்கள் உட்பட 4 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். மின்சாரம் செயல்பாட்டில் இருக்கும்போதே காப்பர் கம்பிகளை கட் செய்து கல்லா கட்டிய கும்பல் சிக்கியது எப்படி? கோடைக்காலம் வந்தால் போதும், கரண்ட்டை கட் பண்றதே வேலையா போச்சு இந்த இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு என புலம்பி வரும் இந்த நேரத்தில் ஏரியாவாக சென்று டிரான்ஸ்பார்மரை திருடி பழைய இரும்பு கடையில் போட்டு கல்லா கட்டி இருக்கிறது ஒரு கும்பல். உங்களை நம்பி ஒரு டிரான்ஸ்பார்மரை கூட விட்டு வைக்க முடியவில்லையே என புலம்பி வருகின்றனர் மின்வாரிய துறையினர். எதை திருடுவது என்ற விவசாய இல்லாமல் டிரான்ஸ்பார்மரை நோகாமல் திருடி சென்ற கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? திருவாரூர் அருகே பழையவலம் பகுதியில் சேனாவதி வாய்க்கால் அருகே 16 கிலோவாட் திறன் கொண்ட டிரான்ஸ்பார்மர் ஒன்று அமைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்தது. ஊருக்குள் தடையில்லாமல் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த டிரான்ஸ்பார்மரை ஆட்டையை போட ஒரு கும்பல் நோட்டம் விட்டு வந்துள்ளது. அதற்கென ஒரு நாள் குறித்த அந்த கும்பல் சம்பவத்தன்று டிரான்ஸ்பார்மரில் உள்ள நட்டு போல்ட்டுகளை கழற்றி மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கும் போதே அதனை கீழே தள்ளிவிட்டுள்ளனர். அது எடை தாங்காமல் கீழே விழுந்ததும் அதன் காப்பர் பொருட்களை வெட்டி எடுத்துக்கொண்டு தப்பியோடியுள்ளது கொள்ளை கும்பல். இதே போன்று குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே பாணியில் மாவட்டத்தின் 15க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மரில் திருட்டு நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் கச்சனம், காக்கழனி, கங்களாஞ்சேரி, வடபாதிமங்கலம், கூத்தாநல்லூர், எடமேலையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இந்த திருட்டு சம்பவம் நிகழ்த்தப்பட்டதால் ஒட்டுமொத்தமாக மின்சாரமின்றி பொதுமக்கள் தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். திருடுவதற்கு எத்தனையோ பொருட்கள் இருந்தும் பொதுமக்களின் நலனுக்காக அரசு அமைத்து தந்துள்ள டிரான்ஸ்பார்மரையா திருடுவது என கிராம மக்கள் புலம்பி வந்தனர். இந்நிலையில் சமீபத்தில் பழையவலம் பகுதியில் நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் திருட்டு குறித்து வைப்பூர் காவல் நிலைய போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் அடையாளம் தெரிய வந்த நிலையில் அவர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ரஜினிகாந்த், வெற்றி செல்வம், மகேஷ்குமார் ஆகிய 3 பேர் போலீசாரிடம் சிக்கினர். மின்சார வாரியத்திற்கு பல லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்திய இந்த கும்பல் மின்மாற்றியில் உள்ள காப்பர் கம்பியை திருடி விற்பனை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. திருடிய டிரான்ஸ்பார்மரை சோழங்கநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜான் பீட்டர் என்பவரிடம் விற்பனை செய்துள்ளனர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருட்டு பொருள் என தெரிந்தும் காப்பர் கம்பிகளை வாங்கிய ஜான் பீட்டரும் கைது செய்யப்பட்டார்.